அனைவருக்கும் வணக்கம். தாளிப்பு வடகம் எப்படி செய்கிறதுன்னுட்டு இப்போ பார்க்கலாம். அந்த தாளிப்பு வடகம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை முதல்ல பார்த்துக்கலாம். அதில் முதல்ல சின்ன வெங்காயம் இப்படி சுத்தம் பண்ணாத இந்த சின்ன வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயத்தை சுத்தம் பண்ணி 1 கிலோ நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1 கிலோ பாருங்க, சுத்தம் பண்ண வெங்காயம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அந்த 1 கிலோவுக்கு வெள்ளை பூண்டு பாருங்க 100 கிராம் வெள்ளை பூண்டு வச்சிருக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை குச்சி, அதில் இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து பாருங்க, கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். இது உளுத்தம்பருப்பு ஒரு 25 கிராம் போதும் நம்மளுக்கு. இது வெந்தயம் 10 கிராம் போதும். இது சீரகம் ஒரு 25 கிராம் சீரகம் நமக்கு போதும். இது கடுகு ஒரு 30 கிராம் போட்டுக்கலாம். 30 கிராம் எடுத்துக்கலாம். கருப்பு மிளகு ஒரு 25 கிராம் போதும். இது பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன், தூள் பெருங்காயம். இது கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா வாணலியில் சிம்மில் வச்சு அந்த பெருங்காயத்தை வணக்கி எடுத்து வச்சுக்கணும், தீஞ்சிடக்கூடாது. பாருங்க, ஆமணக்கு எண்ணெய், இந்த எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் 50 மில்லி. அதுக்கு அடுத்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதுக்கு அடுத்து கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம தேவைக்கு அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவுதாங்க. இத்தனை பொருளும் இப்போ எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம இப்போ எல்லா பொருளும் பார்த்துட்டோம், செய்முறைக்கு தேவையான பொருளெல்லாம். இப்போது செய்முறை எப்படி செய்கிறது அப்படின்றத தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ செய்முறையை எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது சின்ன வெங்காயம் காட்டணும் இல்லைங்களா உங்ககிட்ட 1 கிலோ, அந்த வெங்காயத்தை மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டு இந்த மாதிரி சக்கையாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டேங்க. இந்த வெங்காயத்தை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போடுறேன் பாருங்கள். அடுத்து பாருங்க, பூண்டு காட்டினேன் 100 கிராம். அந்த பூண்டையும் இவ்வளோ சக்கையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுவும் இந்த வெங்காயத்துக்குள்ள போட்டுக்கலாம். கல்லுப்பு பாருங்க காட்டுறேன். இப்போ கையில் இவருக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். பாருங்க, இவ்வளோ எடுத்துட்டேன். இதையும் இதோட கலந்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 1/2 ஸ்பூனு அப்படி போட்டுக்கலாம். கடுகு ஒரு 30 கிராம் சொன்னேன், 30 கிராம் எடுத்துட்டேன். கருவேப்பிலையை நான் 2-3 கிள்ளி எடுத்துட்டு வந்துட்டேன். அதையும் இதோட கலந்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 25 கிராம் சொன்னேன், 25 கிராம் இது போட்டுக்கலாம். மிளகு அப்படியே போடக்கூடாதுங்க. மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டு ஒன்றும் பாதியமாக 2 அப்படி கொஞ்சம் இதாக வர மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். தூள் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப தூளாக பண்ணக்கூடாது. கடலைப்பருப்புங்க 25 கிராம் சொன்னேன், அந்த 25 கிராம் கடலைப்பருப்பும் இதோடு கலந்துக்கலாம். பாருங்கள், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பெருங்காயத்தை இதிலே போட்டுக்கலாம்.
அதுக்கு அடுத்து 10 கிராம் வெந்தயம். இந்த 10 கிராம் வெந்தயத்தையும் இதிலே கலந்துடலாம். சீரகம் 25 கிராமுங்க. அந்த 25 கிராம் சீரகத்தையும் இதில் கலந்துடலாம். பாருங்க, ஆமணக்கு எண்ணெய் இது ஒரு 100 மில்லி பாட்டிலுங்க. இதில் வந்து ஒரு 30 மில்லி ஊற்றிக்கலாம். இன்னும் பின்னாடி தேவைப்படும் நமக்கு, அதனால 30 மில்லி ஊற்றிக்கலாங்க. இப்போ தேவையான பொருள் எல்லாமே இப்போ கலந்துட்டோங்க. இதில் போட்டுட்டோம். இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டிருக்கிறோம். இந்த பாத்திரத்தில் இருக்கிறத எல்லாம் கலந்துடணுங்க. இப்போ எல்லாம் கைவிட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சிடலாம். கலக்கிறேன் பாருங்க. பாருங்க, எல்லா பொருளும் போட்டு கலந்துட்டேன். நல்லா எல்லாமே கலந்து வச்சுட்டேன். இப்போவே வாசமாக இருக்குதுங்க. சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோ வாசனையாக இருக்குது. இது வந்து இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நாளைக்கு காலையில் பார்க்கலாங்க. பாருங்கள், நைட்டு இப்படி ஒரு தட்டு போட்டு எல்லாம் கலந்து மூடி வச்சிடணும். பாருங்கள், தட்டு எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் இப்படி இருக்குதுன்னுட்டு இதை இப்போ திரும்பவும் கலக்கிடலாம். ஏன்னா எல்லாம் ஒன்றா ஊறினது. இப்படி கலக்கிடலாம். நல்லா கலக்கிட்டு ஒரு பெரிய தட்டு, தாம்பழத்தட்டு பெருசாக எந்த தட்டுனாலும் ஒன்று எடுத்து அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாங்க. பாருங்கள், எடுத்து உருண்டைங்க வைக்கிறேன். இது போல் எல்லாத்தையும் இந்த உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாங்க. பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா சொன்னேன். பாருங்கள், இவ்வளோ இந்த தட்டில் இத்தனை உருண்டைங்க பிடிச்சி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சி வச்சுட்டேன். இது பிடிச்சதில் பாருங்கள், மீதி இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இந்த தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைக்கணுங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் எல்லா எசன்ஸும் இருக்குது. அதை வச்சிடணும். இப்போ இதில் வந்து தாம்பழத்தட்டில் வச்சுட்டேன். மூங்கிலில் செஞ்ச சிப்பின்னு சொல்லுவாங்க. பெரிய தட்டாக இருக்கும் அந்த சிப்பி வந்து. அதில் வச்சோம்னா இன்னும் நல்லதுதாங்க. அது இல்லாததுனால நான் இந்த மாதிரி தாம்பழத்தட்டில் வச்சுருக்கேன். இப்போ கொண்டு போய் நான் மாடியில் வெயிலில் வச்சிட்றேன். நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கணும். எப்போவுமே ஒரு வடைங்க எது போட்டாலுமே ரொம்ப நாள் வைக்கிறது எல்லாமே வெயிலில், நல்ல வெயில் காலத்தில் தாங்க செய்யணும். அது கெடாமல் இருக்கும். எவ்வளோ நாள்னாலும் அந்த மாதிரி வைக்கணும். நீங்கள் மாடி இல்லாதவங்க கீழே எது வைக்க போனீங்கன்னா காற்றுல மண் இந்த தூசிங்க வந்து படாத இடத்துல வைங்க. வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மண்ணெல்லாம் வந்து நம்பிடும். இதை நாங்கள் கொண்டு போய் மாடியில் காய வச்சிட்றேங்க. சாயந்தரமாக எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணியில் இது எல்லாமே உடச்சி போட்டு திரும்ப வச்சிடலாம். வச்சிட்டோம்னா திரும்ப எல்லாம் ஊறிக்கும். தண்ணி வேஸ்ட் ஆகும். அதுங்க தட்டு வந்து வச்சுட்டேன். மாடியில் வச்சுருக்குறேங்க. பாருங்க, இந்த தண்ணி கொஞ்சம் மீந்திருந்தது. அதுவும் அந்த கிண்ணமும் கொண்டாந்து வச்சுருக்கேன். நல்லா அதுவும் சுண்டிடும், காஞ்சிக்குங்க. இது ஒரு 15 நாள் காயணும். காஞ்சது தான் நல்லாயிருக்கும். அது இப்போ காஞ்ச பின்னாடி திரும்ப காட்டுறேங்க. பாருங்கள், இப்போது 12 நாள் இந்த வடகத்தை காய வச்சுட்டேன். காய வச்ச வடகம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்து பாருங்கள், இப்போ ஒரு வடகம் பாருங்கள் காட்டுறேன், எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இது வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம். ஒரு வருஷம் கூட வச்சிட்ருக்கலாம். ஒன்றும் ஆகாது, கெடாது, எதுவும் செய்யாது. இது வந்து நான் இப்போ தாளித்து காட்டுறேங்க. பாருங்கள், எண்ணெய் ஒரு கரண்டி வச்சு அடுப்பற்ற வச்சு எண்ணெய் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச ஒன்று இப்போ இந்த வடகத்தை போடுறாங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்ச உடனே எடுத்து நாங்கள் வீட்டில் பருப்பு கண்ணியில் உப்பு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன். அந்த உப்பு பருப்புக்கு போடுறோங்க. போட்டு ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். டேஸ்டியாகவும் இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாக அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா பொரியுது பாருங்கள். இது வந்து நம்ம பருப்பு சாம்பாருக்கு, காய்கறி போடுற சாம்பாருக்கு, கீரைக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு போடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த வடகத்தை காற்று புகாத ஒரு பாக்ஸில் போட்டு பதப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.